Hello students, welcome to 1+1 channel. இந்த ப்ராப்ளத்தில் பார்த்தீங்கன்னா find the value of k for the following system of equation has infinitely many solutions அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த system of linear equation வந்து has infinitely many solutions சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி வந்து k ஓட வேல்யூ வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இங்கே ரெண்டு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க பாருங்க. இது ஒரு ஈக்குவேஷன், இது ஒரு ஈக்குவேஷன். So has infinitely many solution அப்படின்னா என்ன கண்டிஷன்னா இதுதான் a1 by a2 equal to b1 by b2 equal to c1 by c2 அர்த்தம். அதாவது எல்லாமே ஈக்குவலா இருக்கும் அப்படின்ட்டு அர்த்தம். அதாவது இப்போ நம்ம a1 by a2 b1 by b2 c1 by c2ல நம்ம வந்து இப்போ ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். ஸோ கொஸ்டின்லேயே வந்து இன்ஃபைனைட்லி மெனி சொல்யூஷன் சொன்னதுனால நம்ம இதை ஃபர்ஸ்டே வந்து ஈக்குவல் டுன்னு எடுத்துக்கிறோம். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கிற ஈக்குவேஷன்ல இருந்து எல்லாத்தையும் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கிற ஈக்குவேஷன் வந்து நம்ம எழுதிக்கலாம். கொடுத்துருக்கிற ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா 2x minus 3y equal to 7 ஒரு ஈக்குவேஷன். அடுத்த ஈக்குவேஷன் k plus 2 into x minus of 2k plus 1 into y equal to 3 into 2k minus 1. ஸோ இதுதான் வந்து கொடுத்துருக்கிற ஈக்குவேஷன். சரிங்களா? ஸோ இப்போ வந்து ஏ1னா எக்ஸ் கோஎஃபிஷியன்ட், பி1னா ஒய் கோஎஃபிஷியன்ட், சி1னா வந்து கான்ஸ்டன்ட் டேர்ம். ஓகே, ஸோ ஒன்று வந்து ரெண்டுமே ஈக்குவல்ட்டுக்கு பின்னாடி இருக்கணும், இல்லை ஈக்குவல்ட்டுக்கு முன்னாடி இருக்கணும். ஸோ ரெண்டுமே ஈக்குவல்ட்டுக்கு பின்னாடி தான் இருக்கு. கான்ஸ்டன்ட் டேர்ம் நான் சொல்றேன். ஓகே, ஸோ இப்போ a1 by a2னா 2 by, அதாவது இதான் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் இல்லையா, 2 by k plus 2 equal to b1 by b2. அப்போ b1னா minus 3 by b2 வந்து minus of 2k plus 1 with the sign தான் எழுதணும். சரிங்களா? அடுத்து c1 7 by this 7 by 3 into 2k minus 1. சரிங்களா? ஸோ இப்போ இது கொடுத்துட்டாங்க. இப்போ நம்ம இதுல இருந்து k ஓட வேல்யூ வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். எதை வேணாலும் ஈக்குவேட் பண்ணி நம்ம கண்டுபிடிக்கலாம், நம்ம இஷ்டம். இது ரெண்டு ஈக்குவேட் பண்ணாலும் k கிடைக்கும், இது ரெண்டு ஈக்குவேட் பண்ணலாம், இது ரெண்டு எதை வேணாலும் ஈக்குவேட் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ நான் ஃபர்ஸ்ட் இது ரெண்டு ஈக்குவேட் பண்றேன். ஸோ 2 by k plus 2 equal to minus 3 into minus of 2k plus 1. ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணலாம், இது k ஓட வேல்யூ கண்டுபிடிக்கிறது கிராஸ் மல்டிப்ளிகேஷன். அப்போ 2 into இது அப்படியே நான் கிராஸ் மல்டிப்ளை பண்றேன். minus of 2k plus 1 is equal to minus 3 into k plus 2. ஸோ இப்போ நம்ம வந்து இதோட வேல்யூ வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். ஓகே, இது அதாவது இது அப்படியே நம்ம வந்து கிராஸ் மல்டிப்ளை பண்ணியிருக்கோம். சரிங்களா? இல்லைன்னா நீங்க இந்த மைனஸோ கூட இங்கேயே கேன்சல் பண்ணிக்கலாம், அப்படியும் பண்ணிக்கலாம், இங்கேயும் கேன்சல் ஆயிரும், எப்படி வேணாலும் பண்ணிக்கலாம். ஏன்னா இந்த மைனஸ் வந்து காமனா தானே இருக்கு. ஸோ காமனா இருக்கும் போது அது வந்து கேன்சல் ஆயிரும். சரிங்களா? ஸோ நம்ம காமனா இருக்கிறதுனால அப்படியே கூட கேன்சல் பண்ணிக்கலாம். நான் பண்ணல, ஃபைனலா பண்ண போறேன். சரிங்களா? ஸோ இப்போ இது வந்து -2ன்னு இதை எடுத்துக்கலாம். ஸோ இதை மல்டிப்ளை பண்ண போறோம். 2 into 2k 2 into 1. ஸோ அந்த மைனஸ் அப்படியே இருக்கட்டும். 2 into 2k வந்து 4k plus 2 into 1 வந்து 2 equal to இப்போ இந்த -3k மல்டிப்ளை பண்றேன். அப்போ -3k -6ன்னு கிடைக்கும். இப்போ இந்த மைனஸை உள்ள கொண்டு போகும்போது -4k -2 equal to -3k -6. இப்போ கேவெல்லாம் ஒரு பக்கம், அதாவது கேவோட வேல்யூ தானே கண்டுபிடிக்க போறோம். அதனால -3k இந்த பக்கமும் -2 அந்த பக்கம் கொண்டு போறேன். -3k இந்த பக்கம் வரும்போது +3k ஆயிரும். ஈக்குவல் டு இங்க பேலன்ஸ் இருக்கிறது -6, இந்த -2 இங்க வரும்போது +2 ஆயிரும். சரிங்களா? இப்போ -4k +3k பார்த்தீங்கன்னா -1kன்னு வரும். -6 + 2 -4. சப்ராக்ட் அண்ட் ரைட் த ஹையஸ்ட் நம்பர் சைன். எப்படி இருந்தாலும் ஃபைனலா வந்து கேவோட மைனஸோட வேல்யூ வந்து கேன்சல் ஆகுது பாருங்க. அப்ப k is equal to 4. இங்க மைனஸை கேன்சல் பண்ணாலும் சரி, இல்ல ஃபைனலா கேன்சல் பண்ணாலும் சரி. ஓகேவா? ஸோ நம்ம இஷ்டம் தான். ஸோ இப்போ கேவோட வேல்யூ நம்மளுக்கு 4ன்னு கிடைச்சிருச்சு. இப்போ புக்ல ஏன் ரெண்டுமே போட்டிருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சொல்லியிருக்காங்க, ரெண்டுத்துலயுமே எதை ஈக்குவேட் பண்ணாலுமே ஈக்குவலா தான் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ நம்ம வந்து ரெண்டுமே போடலாம், இல்லை ஏதாவது ஒன்று போடலாம், நம்ம இஷ்டம் தான். இது ரெண்டுத்தையும் ஈக்குவேட் பண்ணலாம், இல்லை இது ரெண்டுத்தையும் ஈக்குவேட் பண்ணலாம், அவர் விஷ். ஓகே, அதாவது இது ரெண்டுத்தையும் ஈக்குவேட் பண்ணாலும் கே வந்து 4 தான் வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தேவையில்லை, ஏதாவது கேவோட வேல்யூ கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, ஏதாவது ஒன்று பண்ணா போதும். ஏன்னா கொஸ்டின்ல வந்து ஹேஸ் இன்ஃபைனைட்லி மெனி சொல்யூஷன்னா என்ன அர்த்தம், எல்லாமே ஈக்குவல் தானே அர்த்தம். அப்ப எதை வேணாலும் நம்ம ஈக்குவேட் பண்ணி கண்டுபிடிக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. சரிங்களா? ஸோ கண்டிப்பா இந்த சம் நல்லா உங்களுக்கு கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப சிம்பிள் கான்செப்ட் தான். கொஞ்சம் இந்த கால்குலேஷன் மட்டும் கரெக்டா பண்ணீங்கன்னா உங்களுக்கு கரெக்டான ஆன்சர் கிடைச்சிடும். ஓகே.
So thank you so much for watching, students. Bye bye.